ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? சவுண்டாக தாங்க பேசுகிறேன், ஆனால் சவுண்டே வர மாட்டேங்குதுங்க. என்ன பண்ணுறதுன்னே எனக்கே தெரியலிங்க. 4-5 நாளாக வேலையும் இல்லைங்க, தைக்கிற வேலையும் இல்லைங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. தைச்சி வச்சுருக்குறேங்க, அதை பஸ்ஸில் வச்சு விட்லான்னா வீட்டில் ஒருத்தர் இல்லை. அப்புறம் வீட்டில் இருக்கும்போது கேட்டால் அந்த அண்ணன் இங்கே வெளியில் போயிட்டே வச்சு விடாதீங்க இப்போ அப்படின்னாங்க. சரி என்னங்க பண்ணுறது. நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க, எங்கள் காரை ஏமாற்றி வாயில் போட்டானுங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றி போட்டிருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் தான் அதெல்லாம் வேண்டாம் விடு, போனது போயிருச்சு விட்டுரு அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் என் மனசே ஆற மாட்டேங்குதுங்க. அந்த காசை சம்பாதிக்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். அவன் நல்லாவே தெரியுதுங்க, நம்மளை ஏமாத்துறான்னு நல்லாவே எனக்கு தெரிஞ்சிச்சுங்க. காசெல்லாம் வாங்கினதுக்கு 50,000 வாங்கினதுக்கப்புறம் அவன் பேசுகிற பேச்சு நடவடிக்கை எல்லாமே தெரிஞ்சிருச்சுங்க. அது வரையில் நல்லா அவ்வளோ ஒரு பழமாட்டு பேசினானுங்க. நல்லவனாட்டவே நம்புவாங்க யாருமே. என்னங்க, தெரியாதவங்கள நம்பக்கூடாதுங்கிறதுக்கு இப்போ நான் 50,000 விலை கொடுத்துருக்குறேங்க. உன்னை நம்பி தானே கொண்டாந்து 50,000 பணம் கொடுத்த, நீ எப்படி பேசுன? நாங்கள் காரை மாற்றி எடுக்கலான்னு போனோங்க. அந்த கார் செலவு வச்சுன்னு ஊறப்பட்டது வருது. நம்மளுக்கு வேண்டாம், ஷிஃப்ட்டு மாதிரி கார் எடுத்துக்கலாம், அதுனா கொஞ்சம் கம்மியாகுது செலவு அப்படின்னு சொல்லி நாங்கள் அதுக்கு தாங்க வந்தோம். வந்த இடத்துல கார் நின்று போச்சுங்க. நாங்கள் அங்கேருந்து அப்போவே கட்டி இழுத்துட்டு இங்கே எங்களுக்கு தெரிஞ்ச பக்கம் கொண்டு போய் விட்ருக்கலாம். அப்படி இல்லையா கையில் காசு இருக்கும்போது ரெடி பண்ணிக்கலான்னு வீட்டில் கொண்டாந்து ஓட்டிருக்கலாங்க. தப்பு பண்ணிட்டோம். என்ன நின்னோன்னையுமே அவனை என்னென்னா தெரியுங்களா, நீங்கள் 60,000-70,000 தாங்க செலவாகும், நீங்கள் கார் மாற்ற வேண்டாம், 40,000 கிலோமீட்ரு ஓடுற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி தர்றோம் உங்களுக்கு, நீங்கள் கொஞ்ச நாள் ஓட்டிட்டு அப்புறமா கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவனும் சொன்னானுங்க. அப்படி சொன்னங்காடிக்கு தான் அப்போவுமே எங்களால் அவ்வளோ காசெல்லாம் ரெடி பண்ண முடியுமா என்னன்னு தெரியலைங்க. ஏற்கனவே பையனுக்கு விழுந்து அடிபட்டு பையனுக்கு செலவு பண்ணி அதுவாக முன்னாடி வண்டியெல்லாம் உடஞ்சி வண்டிக்கு தனியாக 40,000 செலவாச்சுங்க. பையனுக்கு 1,00,000 மேலே. இவங்க அப்பாவுக்கு காலில் அடிபட்டு இவங்க அப்பாவுக்கு இப்போ உள்ள முட்டியிலேருந்து பாதங்கால் வரைக்கும் கம்பி வச்சு ஆப்ரேஷன் பண்ணிக்கு இவ்வளோ செலவு எல்லாமே செலவாகிருக்குது. எங்களால் முடியுமா என்னன்னு தெரியலன்றதுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நட்டமாக தான் போகும், ரெடி பண்ணி போட்டுக்கோங்க அப்படின்னங்காடிக்கு சரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குவோம் அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டு வந்துட்டோங்க. நம்பிக்கையோடு விட்டுட்டு வந்தேங்க. எவனே தெரியாதவன், அவன் யாருன்னே தெரியாது, ஆனால் அவனை நம்பி காரை விட்டு போட்டு வந்தேங்க. வந்துட்டு 2 நாள் கழித்து காரை பிரித்து பார்த்துட்டு 60-70 ரூபாக்குள்ளே தாங்க வரும். அப்படி மீறி போனால் ஒரு 5-10 எச்சு வரலாம், அது வராது. அப்படி கீழே வந்தால் அவ்வளோதான் வருங்க. நான் ரெடி பண்ணிட்டுங்களான்னு கேட்டான். பணம் 30,000 இப்போ முதல்ல எனக்கு போட்டு விடுங்க, அப்புறம் எனக்கு மொத்தமாக 50,000 கொடுத்துருங்க பொருள் வாங்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கெல்லாம், அப்புறமா நீங்கள் எடுக்கும்போது 20,000 கொடுத்துட்டு நீங்கள் காரை எடுத்துக்கோங்க அப்படின்னு தாங்க சொன்னாங்க. பங்குனி மாதமாக என்னமோ கொண்டு போய் விட்டோங்க. ஆமாம், பையன் லீவ் விட்டப்போ தான் நான் கடைசி நாள் பரிட்சை எழுதிட்டு வரும்போது தான் வண்டியில் கீழே விழுந்துட்டானுங்க சின்னவன். ஆமாம், பங்குனி மாதம்தான் கொண்டு போய் விட்டதுங்க. காரை கொண்டு போய் விட்டுட்டு அவன் ரெடி பண்ணி கொடுக்குற அப்படின்னு சொன்னான்னு ஓட்டுதான் நம்பிக்கையோடு வந்துட்டு 2 நாள் கழித்து சுத்தமாகவே கையில் காசு இல்லைங்க. செயினெல்லாம் பேங்க்கில் வச்சுருந்தேன், அது மேலையெல்லாம் கொஞ்சம் எச்சா பணம் வாங்கி அது போக அது பத்தாதுன்னு ஓட்டு என்னோடய கம்மல், எங்கள் அம்மாவோட கம்மல், நான் வீட்டுக்கு போடுற கம்மல் எல்லாம் மொத்தமாக எல்லா பொடி போட்டு எல்லாம் பொறுக்கிட்டு போய் தாலி தவிர வேறு எதுவுமே இல்லைங்க. இதோட எங்கள் அம்மா பசங்களுக்கு காது குத்துக்கு போட்ட கம்மலுங்க, அதைத்தான் நான் போட்டுட்ருக்குறேங்க. எதுவுமே இல்லை, எல்லாம் பளிச்சுன்னு கொண்டு போய் வச்சு, ஏன்னா தெரியாத பக்கம் கொண்டு போய் விட்டுருக்குறோம், சீக்கிரம் ரெடி பண்ணி நம்ம பொருளை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடணும்னு சொல்லி எல்லாத்தையுமே நான் கொடுத்தேங்க. எங்கள் வீட்டுக்காரு எல்லாம் வச்சு அவன் கேட்ட அடுத்த நாளே 30,000 அவனோட அக்கௌண்ட்டுக்கு என் பையன் ஜிபே பண்ணி விட்டானுங்க. அப்புறம் மறுபடியும் 2 தடவை 5,000 வாங்கினேன். 30,000 கொடுத்தோன்னே 10,000 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2 தடவை 5,000 மொத்தம் 50,000 கொடுத்துருக்குறேங்க. கொடுத்துமே நாங்கள் பங்குனி மாதம் கொண்டு போய் விட்டோங்களா, அப்போ 15 நாளில் கார் எடுத்துக்கலான்னு சொன்னானுங்க.
அப்புறம் பார்த்தா அப்படியே மாதக்கணக்கில் இழுத்துக்கிட்டே போகுது. அப்புறம் ஆயுத பூஜை அப்போ கேட்டப்போ என்னென்னா டர்போ மட்டும்தாங்க அவனுக்கு போடணும், அது மட்டும் செட் ஆக மாட்டேங்குது. நானும் வந்து ஆர்ட்ரு போட்டிருக்கிறேன், செகண்ட் ஹேண்டில் தாங்க, பழசு ஆர்ட்ரு போட்டிருக்கிறேன். அது வந்துருச்சுன்னா நான் அதை போட்டு ஆயுத பூஜை முடிஞ்சோனையுமே நீங்கள் காரை எடுத்துக்கலாங்க அப்படின்னு தான் அவன் சொன்னானுங்க. அப்புறமா பார்த்தா ஆயுத பூஜை முடிஞ்சு தீபாவளி முடிஞ்சு மறுபடியுமே ஏதோ ஒன்று செட் ஆகலை இப்படியே எங்களை இழுத்தடிச்சானுங்க. ஒரு வருஷத்துக்கு பக்கம் எங்களை காரே ரெடி பண்ணி கொடுக்கலைங்க, இழுத்தடிச்சிக்கிட்டே இருந்தான். நாங்களும் போக வர பார்க்க இப்படியே வந்துக்கிட்டு இருந்தோங்க. அப்புறமா என்னென்னு தெரியுமா, கடைசியாக என்னங்கிறேன், நடக்கடிச்சு போட்டு இந்த கார் ரெடி பண்ணணுன்னா 1,4 லட்ச ரூபா செலவாகு அப்படிங்கிறானுங்க. ஏற்கனவே நாங்கள் வந்து அது என்ன வென்டோ காரெல்லாம் விற்பாங்க, புது கார் ஷோரூமு, அங்கே வந்து கொண்டு போய் விட்டாங்க ரெடி பண்ணுறதுக்கு. அங்கேயே விட்டு பார்க்கலான்னு பார்த்தா அவங்களே 1 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகுன்னாங்க. அப்புறம் அங்கே இருக்கிறவங்களே சொன்னாங்க, நீங்கள் இங்கே கம்பெனியில் வந்து எல்லாமே புதுசாக தான் நாங்கள் அப்படியே கழட்டிட்டு மாற்றுவோங்க, நீங்கள் வேணால் வேறு பக்கம் ஒர்க் ஷாப்பில் கொண்டு போய் விட்டிங்கன்னா அதை அந்த ஒரு பொருள் மிஸ்டேக் ஆகுதுன்னா அதை சர்வீஸ் பண்ணி பார்ப்பாங்க, நல்லா இருந்ததுன்னா அதையவே உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க, நீங்கள் கொஞ்சம் செலவு கம்மியாகும் அப்படின்னாங்க. எங்களால் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே நுனியுமே வேண்டான்ட்டு காரை எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் அங்கே இருக்கிறவங்ககிட்டையும் கேட்டதுக்கு அவங்க இப்படி சொன்னாங்க, இங்கெல்லாம் சர்வீஸ் பண்ணியெல்லாம் நாங்கள் போட மாட்டோங்க, இப்போ ஒரு பொருள் போயிடுச்சுன்னா புதுசாக தான் நாங்கள் போடுவோம், அதனால் உங்கள் எச்சு தான் வரும் அப்படின்னாங்க. ஓடு நாங்கள் அங்கே விடாமல் நாங்கள் இங்கே ஒர்க் ஷாப்பில் விடலான்னு பார்த்தா இப்போ இவங்க அப்பா வேண்டாம், ஒர்க் ஷாப்லேயும் வேண்டாம் இங்கேயும் வேண்டாம், நம்ம இந்த காரையே கொடுத்துடலாம், அந்த கார் ஒவ்வொரு தடவையும் செலவு வைக்கும்போது நம்மளால் செலவு பண்ண முடியாது, நம்ம ஷிஃப்ட்டு கார் மாதிரி வாங்கிக்கலாம், அது வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் முடிவு பண்ணி கொண்டுட்டு போனதுங்க. போன பக்கம் என்னடான்னு நின்றுச்சு. அப்புறம் என்ன பண்ண முடியும், பல மாட்ட பேசினவனை நம்பி தாங்க கொண்டு போய் விட்டோம். ஆனால் உன்னை நம்பி கொண்டாந்து விட்டு உனக்கு நீ யாருன்னே எங்களுக்கு தெரியாது, ஆனால் உன்னை நாங்கள் நம்பி பணம் கொடுத்தோம்ல, ஆனால் நீ எங்களுக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க, எங்களுக்கு மட்டும்தான் மன்னியா இல்லைன்னா எங்களை மாதிரி எத்தனை பேர்த்த ஏமாற்றி வாங்கியிருக்கிற, எங்கள் காசுலேயே காரை நீ ரெடி பண்ணிட்ட, அது எனக்கு நல்லாவே தெரியும். என்ன எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் யாரும் வந்து அதை பற்றி கேள்வி கேட்கல, ஆனால் என் மனசுக்கு தெரியும், நாங்கள் கொடுத்த பணத்துலேயே எங்கள் காரை ரெடி பண்ணிட்டு கடைசியில் எங்கள் கார் ஒரே ஒரு நாள் தாங்க அந்த கார் ஓட்டிகிட்டு வர முடிஞ்சுது. வந்து இங்கே கொண்டாந்து நிறுத்தினது தாங்க அவன் மாற்றி கொடுத்த காரு. அந்த ஒர்க் ஷாப் காரணமும் நீ அந்த காரை எடுத்தவங்க எல்லாம் ஒன்றா என்னன்னு எங்களுக்கு தெரியலைங்க. நாங்கள் நம்பிக்கையோடு தாங்க, அவன் வேற ஒரு கடைக்காரன் வந்து எங்கள் காரை நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம், நீங்கள் அதுக்கு பதிலாக எங்கள் கடையிலேருந்து ஒரு காரை எடுத்துக்கோங்க, அது யாரும் இந்த ஒர்க் ஷாப்காரன் சொல்லி தாங்க நாங்கள் அங்கே போய் எடுத்தோம். அவங்களையும் நம்பினோம், இவனையும் நம்பினோம். எங்களால் இதுக்கு மேலே நடக்க முடியலைங்க. 1.5 வருஷம் கார் வேறவங்க வந்து கேட்குறாங்க, உங்களால் ரெடி பண்ண முடியலைன்னா இவ்வளோ காசு மறுபடியும் 1,4 லட்சம் செலவு பண்ணி உங்களால் ரெடி பண்ண முடியாதுன்னா நீங்கள் இங்கேயே ஒர்க் ஷாப்புக்கு வர்றவங்க கேட்குறாங்க, நான் கொடுத்துட்டுங்களா அப்படின்னு கேட்டானுங்க. சரி கொடுத்துருங்க, யாரோ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு போகிறாங்க, எங்களுக்கு பணத்தை அந்த காருக்கு உண்டான பணத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்போ சொல்லி அதுவுமே 6 மாதமாக இழுத்தடிச்சானுங்க. அதுக்குமே எங்களைய அப்புறம் எங்களை போகிறப்பெல்லாம் கேட்பானுங்க, அந்த கார் புக்கு கொடுங்க. எப்படிங்க கார் புக்கை கொடுத்துட்டு வர முடியும், காரையும் கொண்டே விட்டாச்சு, கார் புக்கையும் கொண்டே அவங்க கையில் கொடுத்துட்டு பணம் 50,000 கொடுத்துட்டு வர முடியுமா? நான் உங்களுக்கு இந்த புக்கில் வந்து என் பேருக்கு மாற்றி நான் ஃபைனான்ஸில் வச்சு உங்களுக்கு பணம் கொடுத்துட்றேன், எங்களுக்கு பணமாக கொடுத்துருங்க, வேறு கார் வேண்டான்னு தான் நாங்கள் சொன்னோங்க. அப்போ வந்து என்னென்னா அந்த மெக்கானிக்கு நானே அந்த காரை எடுத்துக்கிறேன், ஆனால் வந்து அந்த கார் கொண்டு போய் அந்த புக்கு கொடுத்தீங்கன்னா தான் நான் வச்சு உங்களுக்கு பணம் வாங்கி தர முடியும், என்ன எங்களை பார்த்தா ஏற்கனவே 50,000 கொடுத்துட்ட, தப்பு பண்ணிட்டோம், பணம் கொடுத்துட்டோம் அப்படின்னு எனக்கு புரிஞ்சு போச்சுங்க. இவன் ஏமாத்துறான், நல்லா ஏமாத்துறான், காரெல்லாம் ரெடி அது எப்படி தெரியுங்க சொல்லுவான். நாங்கள் ஃபோனில் கேட்கும்போது, இன்றைக்கி தாங்க எல்லாம் அதெல்லாம் மாட்டி 20 கிலோமீட்ரு ஓட்டிகிட்டு போயிட்டு வந்தோம், நல்லா தான் போகுது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறானுங்க. 20 கிலோமீட்ரு ஓட்டிகிட்டு வந்தேன்னெல்லாம் சொன்னாங்க. ஆனால் போய் பார்த்தா அந்த கார் நின்ன இடத்துலையே தான் நிற்கிதுங்க.
அப்புறம் அப்படி இருந்து சரி 50,000 போய் தொலைஞ்சதுனாலும் பரவாயில்ல, நம்ம போய் அந்த காரை எடுத்துட்டுனாலும் வந்து நம்ம வேறு பக்கம் விட்டு ரெடி பண்ணி நம்ம விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு மெக்கானிக் இருந்தாங்க, அவங்கள கூட்டிகிட்டு போய் பையன் எங்கள் வீட்டுக்காரர் எல்லாம் கூட்டிகிட்டு போய் அவங்க கூட்டிகிட்டு போய் பார்த்தங்காட்டிக்கு இவன் இவன் நல்லா விவரமாங்க உள்ளே இருக்கிறதெல்லாம் கழட்டி வச்சுட்டானுங்க. நம்ம எடுத்துகிட்டு காரையும் எடுத்துகிட்டு போகிறக்கு முடியாது. அப்புறம் எல்லாமே போயிடுச்சுங்க. அவன் பிளான் பண்ணி இருக்கிறாங்க, நல்லா வச்சு எங்களை மிளகாய் அரைச்சிருக்கிறான். என்னங்க எல்லாமே பறி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்மளை மிளகாய் அரைக்கிறாங்கிறதையே நாங்கள் உணர்றேங்க. ஆனால் இவனை உண்மையாக நல்லவங்களை கூட யாருமே நம்ப மாட்டேங்க நான். என்னங்க அவங்க உண்மையாக நல்லவங்களா இருந்தால் கூட யாரை பார்த்தாலும் இவங்க நம்மளை ஏமாற்றிடுவாங்களா அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தாங்க வரும். நம்பிக்கை நாணயத்தையெல்லாம் வந்து ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அது தெரியாதவங்க மேலே போய் நம்பிக்கை வச்சு அவங்கள நம்பி நம்ம பணம் 30,000 ரூபாய் ஜிபே அனுப்பி விட்றோம், நம்ம பொருளும் அங்கே இருக்குதுன்னு. ஆனால் அதை வாங்கி அப்படியே ஏமாற்றி வாயில் ஓடுறதுக்கு எப்படி இவங்களுக்கெல்லாம் மனசு வருதுன்னு உண்மையாலுமே தெரியலைங்க. நான் உண்மையாக சொல்கிறேங்க, வயிறு எரிஞ்சு போய் சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். இப்படி ஏமாற்றி பொழைக்கணும்னு நினச்சி பொழைக்கிறேன் நீ நல்லாவே இருக்க மாட்டேன். ஏன்னா ஒன்றைகிட்ட ஒவ்வொன்றும் நாங்கள் கொடுத்ததுக்கு எந்த ப்ரூஃபுமே நாங்கள் வச்சுக்கல. ஏன்னா நாங்கள் உங்கள் மேலே வச்ச நம்பிக்கை நீ நல்லவனா இருப்ப, நீ எங்ககிட்ட பேசின பேச்சில் நீ நல்லவன்னு நம்பி உங்ககிட்ட கொடுத்தோம். ஆனால் நீ அந்த நம்பிக்கைக்கு துரோகி. எங்களை ஏமாத்துனதோட லாஸ்ட்டாக வச்சுக்கோ. நீ யாருக்கிட்டேயும் போய் இந்த மாதிரி ஏமாத்துகிற வேலை வச்சுக்காத. ஆண்டவன் எல்லாத்துக்கிட்டேயுமே போய் ஏமாற்றும் போதெல்லாம் எல்லாமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்க மாட்டான். பெருசாக ஏதாவது கொண்டாந்து உனக்கு கொடுப்பான். நீ செய்கிற பாவம் நாளைக்கு உன் குழந்தைகளுக்கும் உன் குடும்பத்துக்கும் தான் வந்து சேரும். நீ செய்கிற தப்பு உன் குழந்தைய தலையில் வெடியக்கூடாதுன்னு திருந்து. எங்கள் காசு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த காசு சம்பாதிக்கிறதுக்குன்னு எங்களுக்கு தெரியும். எங்களை எல்லாம் ஒரு காசு பணம் இல்லாதப்போ ஒன்றுமே இல்லாதப்போ எங்களை எல்லாம் யாருமே திரும்பி பார்க்கல தெரியுமா? எங்களை எல்லாம் எவ்வளோ தூரம் நாங்கள்லாம் அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு இன்றைக்கி அவங்க எல்லாத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணுங்கிறதுக்காக நான் எல்லா கஷ்டத்தையும் பொறுத்து இந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தை கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறேன்னா அதுக்காக நான் சும்மா கிடையாது. எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறேன்னு அது எனக்கு தெரியும், என்னை பெற்றவங்களுக்கு தெரியும், ஆண்டவனுக்கு தெரியும், வேறு யாருக்கு தெரியாதுல்ல. நாங்கள் இன்றைக்கி எங்ககிட்ட சொந்தக்காரங்க வந்து பேசுகிறாங்க, ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்றாங்கன்னா நாங்கள் இன்றைக்கி வாழ்ந்து ஏதோ இந்த அளவுக்காவது வாழ்கிறோமே அதனால தான். ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு நல்ல சோறு தண்ணி கூட நாங்கள் திங்க மாட்டோம். வீடு கட்டுறதுக்கு அப்படித்தான். ஏன்னா நான் ஒரு பக்கம் போய் வீட்டுக்கு வாடகைக்கு குடியிருந்த பக்கம் அங்கே பக்கத்து வீடுங்க கொஞ்சம் தள்ளி ஒரு 2-3 வீடு தள்ளிங்க ரோட்டு பைப்பில் போய் தாங்க நான் தண்ணி குடிப்பேன். அந்த ரோட்டு பைப்பில் போய் நான் தண்ணி குடிக்கிறதுக்கு கூட அங்கே இருக்கிறவங்க என்கிட்ட அந்த ஒரு பொம்பளை சண்டைக்கு வந்ததுங்க. எப்போ பார்த்தாலும் எல்லா தண்ணியும் நீ பிடிச்சிட்டு போகிறேன்னா நான் வாடகைக்கு இருக்கிற பக்கம் பைப் இல்லை, அங்கே எல்லாத்துக்கும் ரோட்டு பைப்பு தாங்க, பஞ்சாயத்தில் ஓட்டு கொடுத்த பைப் தான், அந்த பொம்பளை வீட்டு பைப் கிடையாது. ஆனாலும் எப்படி பேசுவதுறீங்களா, சும்மா அடைச்சி வச்சுருப்பாங்க. நான் யாருமே இல்லாதப்போ தாங்க போய் எனக்கு வேணுங்கிற தண்ணி பிடிச்சிட்டு வருவேன், பிடிச்சி கொண்டாந்து எல்லாத்துலேயும் ஊற்றி வைப்பேன். இது வேறு ஒன்று குறுக்க வருதுங்க. அப்படி நாங்கள் பிடிச்சிட்டு வரும்போது அந்த பொம்பளை என்கிட்ட வந்து எல்லா தண்ணியும் நீயே பிடிச்சிட்டு போயிட்டுருக்கிறிய, நாங்களாம் பிடிக்கணும், நீங்கள் பிடிக்கணுன்னா பிடிங்கம்மா, நீங்கள் பிடிச்ச விருப்பம் நான் பிடிச்சிக்கிறேன், எனக்கு தண்ணி தேவைப்படுது, தண்ணி பைப்பில் வருது, நீங்கள்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறீங்க, எனக்கு தேவைப்படுது, நான் வந்து பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இவ எந்த ஊருக்காரி, ஊராக சட்டியான தூக்கி திரிகிறவளுக்கு எதுக்கு இவ்வளோ திமிரு, இதைத்தாங்க கேட்டேன். உங்களுக்கு வேணும் நீங்கள் பிடிங்க, எனக்கு தண்ணி வேணும், நீங்கள் பிடிச்ச விருப்பம் நான் பிடிச்சிக்கணுங்க. இதை சொன்னதுக்கு இவ எந்த ஊருக்காரி, ஊராக சட்டியான தூக்கி திரிகிறவளுக்கு எதுக்கு இவ்வளோ திமிருன்னு எனக்கு கேவலமாக பேசுனாங்க. அப்போல்லாம் காலில் ஒரு மிஞ்சி வாங்கி போகிற கூட கையில் காசு இல்லைங்க, மிஞ்சி கிடையாது, கம்மல் கிடையாது, ஏன் நல்ல துணியோடு கிடையாதுங்க, கிழிஞ்சதை 1008 கிழிச்சலை தைச்சி நான் துணி ஓடிக்கிட்டு இருந்தேங்க. அந்த ஒவ்வொரு கஷ்டம் எவ்வளோ வலி நான் அனுபவித்து இன்றைக்கி வாழணுங்கிற ஒரு வைராக்கியத்தில் இன்றைக்கி இங்கே சொந்த இடம் வாங்கி வீடு கட்டி வரும்போது அந்த பொம்பளை என்கிட்ட வந்து நல்ல விதமாக பேசுதுங்க. அவங்க எனக்கு பேசின கேவலப்படுத்துனது எனக்கு என்ன மறந்துடுமா, சாக வரையிலும் மறக்க மாட்டேங்க.
வீடு கட்டி வரும்போது பேசுதுங்க என்கிட்ட. என்ன சுசி வீடு கட்டுறீங்களாம்மா, வீடு கட்டி புனியாதனம் வேணாமா அப்படின்னு கேட்குறாங்கங்க. பக்கத்துலலாம் நாங்கள் போய் சொல்லி புனியாதனி கூப்பிட்டதுக்கு. அப்படியெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்துனங்க ஆசை. நீ ஒரே நிமிஷத்தில் பிடுங்கி வாயில் ஓட்டிருக்கிற. ஆனால் நீ நல்லாவே இருக்க மாட்ட. சத்தியமாக வயிறறிஞ்சு சொல்கிறேன், நல்லாவே இருக்க மாட்டேன். நீங்களும் யாரும் ஏமாந்துடாதீங்க. எங்காவது வண்டி நின்றுச்சுன்னா கட்டி இழுத்துட்டு வந்துடுங்க. எவனையும் நம்பி காரை விட்டு போட்டு வராதிங்க. எவனையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச முகமாக இருந்தால் மட்டும் கொண்டு போய் பணத்தை கொடுங்க. கொடுத்தீங்கனாலும் கையெழுத்து வாங்கிக்கிங்க. இவ்வளோ நாளில் நான் ரெடி பண்ணுவேன், இவ்வளோ காசு நான் வாங்கியிருக்கிறேன்னு அவன் கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லி பணத்தை கொடுங்க. யாரும் எங்களை மாதிரி ஏமாந்துடாதீங்க. நாங்கள்லாம் கஷ்டப்படுறவங்க, நிறைய பணம் காசு வச்சு வசதியாக வாழ்கிறவங்க கிடையாது. 5 வத்துக்கு கூட கஷ்டப்படுற தொழிலாளி நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் தான் அந்த 100 ரூபாயை பார்க்கணுன்னா நான் இடுப்பு வலிக்கு உட்காந்து தைச்சாதான் அந்த 100 ரூபாயை நான் கண்ணில் பார்க்க முடியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் நைட்டும் பகலும் வேலை செஞ்சு சம்பாரித்த காசை ஒரே நிமிஷத்தில் வாயில் ஓட்டு நீ நல்லா இருக்க மாட்ட. ஓகேங்க, பாய்ங்க. நம்ம போய் வேலை இருக்குதுங்க, பார்க்கலாங்க. பாய்.